வணக்கம். நாம எல்லாருமே பல நேரங்கள்ல ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்குறதுக்காக நமக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னா கூட மத்தவங்க கேக்குற விஷயங்களுக்கு சரின்னு தலையாட்டிடுவோம். ஆனா அப்படி தொடர்ந்து சரின்னு சொல்றது உங்களை எவ்வளவு தூரம் சோர்வடைய செய்யுதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நாம இந்த விளக்கத்துல ஒரு பயணியோட கதையா உருவகமா வச்சு மத்தவங்களோட சுமைகளை நாம எப்படி தேவையில்லாம சுமக்கிறோம், அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் நிதானமா மூச்சு உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறீங்களா? மத்தவங்க கேக்குற சின்ன சின்ன உதவிகளுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நாள் முடியும் போது சுத்தமா எனர்ஜியே இல்லாம நிக்கிறீங்களா? அந்த மில்லர் மற்றும் அவனோட கழுத கதையில வர்ற மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா கடைசியில யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அதோட அந்த முயற்சியில உங்களையே நீங்க தொலைச்சிடுவீங்க. அதுதான் உண்மை. இது புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு சின்ன தண்ணி கிளாஸ கற்பனை பண்ணிக்கோங்க. அது ஒரு நிமிஷம் கையில பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனா அதே தண்ணி கிளாஸ ஒரு நாள் முழுக்க கீழே வைக்காம அப்படியே பிடிச்சிட்டே இருந்தா என்னாகும்? உங்க கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். நீங்க சுத்தமா சோர்வடைஞ்சிடுவீங்க. மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை சுமக்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க. ஒரு சின்ன உதவி பார்க்க ஈஸியா தெரியலாம், ஆனா அதை தொடர்ந்து சுமக்கிறது உங்க மொத்த ஆற்றலையும் உறிஞ்சிடும். அத்தியாயம் 1. உதவும் பயணி. மத்தவங்களை ஏமாற்ற விரும்பாத ஜூலியன் அப்படிங்கிற ஒரு பயணியோட கதையை இப்போ பார்க்கலாம். ஒரு நீண்ட பயணத்துக்காக ஜூலியன் தனக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மிகச் சிறிய எடை குறைவான ஒரு பையோட தன் பயணத்தை தொடங்குறான். ஆனா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவனோட அண்டை வீட்டுக்காரர் வந்து, ஜூலியன், எப்படியும் நீ அந்த வழியில தானே போற, பக்கத்து ஊர்ல இருக்கிற என் சொந்தக்காரங்கிட்ட இந்த சின்ன விதை மூட்டையை கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஜூலியனும் சிரிச்சுட்டே சரின்னு சொல்லிட்டு அதை தம்பையில வச்சுக்கிறான். அந்த ஒரு சின்ன விதை மூட்டை அப்படிங்கிறது ஒரு சின்ன உதவிதான். அது பெரிய சுமையா தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு 50 சின்ன உதவிகள் ஒன்னா சேர்ந்தா அது ஒரு டன் செங்கற்களை சுமக்கிறதுக்கு சமமா மாறிடும் இல்லையா? இப்போ ஒரு நிமிஷம் உங்க சொந்த வேலை சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்களோட சுமைய உங்க தோள்கள்ல சுமக்குறீங்களா? சமீபத்துல உங்களுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத ஒரு மீட்டிங்ல கலந்துக்க சரின்னு சொன்னீங்களா? அப்படி இல்லனா குற்ற உணர்வைய தவிர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக உங்க கூட வேலை செய்யறவங்களோட டாஸ்க நீங்க உங்க தலையில போட்டுக்கிட்டீங்களா? உண்மையில இதுவும் ஜூலியன் வாங்கின அந்த விதை மூட்டை மாதிரிதாங்க. அத்தியாயம் 2. பொட்டலங்களை சேகரித்தல். ஜூலியன் வெவ்வேறு ஊர்களை கடந்து போயிட்டே இருக்கான். அவனால யாருக்கும் இல்லேன்னு சொல்ல முடியாத காரணத்தால வழியில அவன் பாக்குற மனிதர்கள் குடுக்கிற கனமான இரும்பு பானை, கடிதங்கள், கருவிகள், அப்புறம் பெரிய மரப்பெட்டிகள்னு எல்லாத்தையும் வாங்கி தன் பைக்குள்ள திணிச்சுக்கிறான். அவன் பையில சும்மா கூடிக்கிட்டே போகுது. ஜூலியனோட இந்த நிலைமை சைலாஸ் அப்படிங்கிற ஒரு கலங்கரை விளக்க காவலாளியோட கதைய நமக்கு ஞாபகப்படுத்துது. சைலாஸ் தங்கிட்ட உதவி கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினருக்கு கலங்கரை விளக்கத்துக்காக வச்சிருந்த விலையுயர்ந்த எண்ணெய சின்ன சின்ன கோப்பைகள்ல குடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில என்னாச்சு? அவனோட கலங்கரை விளக்கத்தோட ஒளியே சுத்தமா அணைஞ்சு போச்சு. ஜூலியனும் அப்படிதான். முகம் தெரியாதவங்களை சந்தோஷப்படுத்த தன்னோட சொந்த ஆரோக்கியத்தையும் சக்தியும் தியாகம் பண்ணிட்டு இருக்கான். அத்தியாயம் 3. உடைந்த பாலம். இப்போ ஜூலியன் சுத்தமா சோர்வடைஞ்சு உடம்பு முழுக்க காயங்களோட பலியில தவிச்சு ஒரு வழியா ரொம்ப ஆழமான சீரிப்பாயிர ஒரு ஆற்ற வந்து சேர்றான். அந்த ஆற்ற கடக்க அங்க ரொம்ப பழமையான பலவீனமான ஒரு கயிற்றுப்பாலம் மட்டும்தான் இருக்கு. அவனோட தோள்கள்லயோ பல 100 கிலோ எடையுள்ள மத்தவங்களோட சுமை. ஜூலியன் அந்த பாலத்துல காலடி எடுத்து வச்ச உடனே அவனோட பையோட அதீத எடைய தாங்க முடியாம அந்த பழைய கயிறுகள் பயங்கரமா சத்தம் போட்டு அருந்து விழத் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, அதிகப்படியான வேலைப்பழுவால ஏற்படுற மன அழுத்தத்தை இது எவ்வளவு துல்லியமா காட்டுதுன்னு. மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற சுமையால ஜூலியன் அந்த உறைபனை ஆற்றுல முழுந்து உயிரிழக்கிற அபாயம் உருவாகி இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கைய கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மத்தவங்களோட பொறுப்புகளை சுமந்து சுமந்து உங்களுடைய பாலம் உடையிற நிலைமையில இருக்கா? நீங்க காட்டுற அதீத அன்பும் தயவும் இப்போ உங்க சொந்த வாழ்க்கையும் நிம்மதியையும் அச்சுறுத்துற ஒரு கையாள முடியாத சுமையா மாறிடுச்சா? இந்த கேள்விக்கான பதில உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் தேடி பாருங்க. அத்தியாயம் 4. அறிவார்ந்த பாலக் காப்பாளர். ஜூலியனோட இந்த ஆபத்தான நிலைமைய பார்த்த ஒரு வயதான அறிவார்ந்த பாலக் காப்பாளர் அவனுக்கு உதவ வர்றாரு. அவரு ஜூலியன் கிட்ட அந்த மூட்டைகளை கீழே இறக்கி வைக்கும்படி சொல்றாரு. ஆனா ஜூலியனோ, ஐயோ, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, இது கீழே வச்சா நான் ஒரு கெட்டவன் ஆயிடுவேனே அப்படின்னு பயந்து நடுங்குறான். அந்த பாலக் காப்பாளர் ரொம்ப மென்மையா ஆனா உறுதியா ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்றாரு. எல்லா சுமைகளும் நாம சுமக்கிறதுக்கானவ அல்ல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்களே தண்ணில மூழ்கிட்டு இருந்தா உங்களால எப்படி மத்தவங்களை காப்பாற்ற முடியும்?
உங்க பயணத்தை நீங்க தொடரணுமானால் சில சுமைகளை கீழே வச்சுதான் ஆகணும். எல்லைகளை வகுத்துக்கிறது ஒருபோதும் சுயநிலம் கிடையாது. அது நம்ம உயிர் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தேவை. அத்தியாயம் 5 உங்கள் எல்லைகளை உருவாக்குதல். இப்போ ஜூலியன் கதையிலிருந்து நம்ம மன அமைதியை பாதுகாப்பதற்கான வழிகளை பார்ப்போம். முதல் வார்த்தை ஆப்ளிகேஷன், அதாவது கட்டாயம் அல்லது கடமையுணர்வு. தனக்கு உடல் ரீதியா பெரும் பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சும் மத்தவங்களோட சுமைய சுமந்தே தீரணும்னு ஜூலியன் உணர்ந்தானே, அந்த அழுத்தமான உணர்வு தான் ஆப்ளிகேஷன். பல நேரங்கள்ல இந்த தேவையற்ற கடமை உணர்வு தான் நம்மள வீழ்த்திடுது. ரெண்டாவது ஓவர்வெல்ம்ட், அதாவது திக்குமுக்காதுதல் அல்லது அழுத்தத்துல மூழ்குதல். அளவுக்கு அதிகமான சுமைக்கு கீழே ஒருத்தர் புதைக்கப்படும் போதோ அல்லது மன அழுத்தத்தால முற்றிலுமா தோற்கடிக்கப்படும் போதோ ஏற்படுற உணர்வு இது. ஜூலியன் அந்த பெரிய பையோட எடையால எப்படி திக்குமுக்காடி போனானோ அதுதான் அந்த வார்த்தைக்கான சரியான விளக்கம். மூன்றாவது பவுண்டரி, அதாவது எல்லை. நீங்க ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் செலவிட தயாரா இருக்கீங்க அப்படிங்கறத வரையறுக்கிற கோடு தான் இது. உங்க சொந்த இலக்குகளுக்கும் மத்தவங்க கேட்கிற உதவிகளுக்கும் நடுவுல நீங்க ஒரு வலுவான எல்லைய வகுக்க வேண்டும். அப்போதான் உங்க எதிர்காலம் பாதுகாக்கப்படும். இறுதியா அசர்ட்டிவ், அதாவது உறுதியான தன்மை. மத்தவங்க உங்ககிட்ட வந்து உதவிகள் அல்லது வேலைகளை திணிக்கும்போது கனிவா அதே சமயம் உறுதியா முடியாதுன்னு சொல்ல உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை நிறைந்த குணம் தேவை. இது முரட்டுத்தனம் கிடையாதுங்க, இது உங்க சுயமரியாதையோட வெளிப்பாடு. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டுதலை உருவாக்குவோம். தினசரி உங்க ஆபீஸ்லயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் உங்களை தற்காத்துக்க இந்த கனமான பைய கீழே இறக்கி வைப்பதற்கான ஒரு 3 ஸ்டெப் செக்லிஸ்ட இப்ப பார்க்கலாம். பழி 1, அழுத்தம் மற்றும் கட்டாயத்தை அங்கீகரியுங்கள். முதல்ல கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு கூடுதல் வேலையோ இல்ல ப்ராஜெக்டோ கொடுக்கப்படும் போது அது உங்களை எப்படி உணர வைக்குது அப்படிங்கறத கவனிங்க. அது நியாயமற்ற ஒரு கட்டாயமா உங்க மேல திணிக்கப்படுதா, அது உங்களை அதீத அழுத்தத்துக்கு உள்ளாக்குதா அப்படிங்கறத முதல்ல உங்களுக்குள்ள ஒப்புக்கோங்க. படி 2, உங்கள் எல்லையை வரையறுங்கள். உங்களுடைய சொந்த வேலைகளையும் இலக்குகளையும் பாதிக்காம மத்தவங்களுக்கு உதவி செய்ய உங்ககிட்ட உண்மையிலே எவ்வளவு நேரம் மற்றும் சக்தி மீதம் உள்ளது அப்படிங்கறத தெளிவா கணக்கிடுங்க. இதுதான் உங்களுக்கான எல்லையை தீர்மானிக்கும். எனக்கு இந்த அளவுக்கு தான் முடியும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். படி 3, உறுதியாக இருங்கள் மற்றும் கனிவாக மறுங்கள். இதுதாங்க மிக முக்கியமானது. எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப கனிவா அதே சமயம் உறுதியா இல்லைன்னு சொல்ல பழகுங்க. உதாரணமா, இந்த மீட்டிங்ல என்னால கலந்துக்க முடியாது, எனக்கு வேற முக்கிய வேலைகள் இருக்கு அப்படின்னு கனிவா சொல்ல பழகுங்க. அந்த கனமான பையோட வார்பட்டைய அவிழ்த்து விடுறது மட்டும்தான் நீங்க உங்க உண்மையான இலக்க நோக்கி லேசா நடக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கறத எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கோரிக்கைய நாகரிகமா மறுக்க கத்துக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தாங்க. உங்களை சோர்வடைய செய்யற ஒரு விஷயத்துக்கு நீங்க இல்லன்னு சொல்ற ஒவ்வொரு முறையும் உங்க சொந்த கனவுகளுக்கு நீங்க ஆம்னு சொல்றீங்க. தேவையில்லாத சுமைகளை கீழே இறக்கி வைக்கும் போதெல்லாம் நீங்க உங்க ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியுமே பாதுகாக்கிறீங்க. இந்த விளக்கத்தோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உங்களோட சொந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தற்போதைக்கு நீங்க மத்தவங்களுக்காக சுமந்துட்டு இருக்கிற அந்த கனமான பொட்டலங்கள் எவை? நீங்க அந்த பாலத்தை சுதந்திரமா கடந்து போறதுக்கு இந்த வாரம் தைரியமா எந்த விஷயத்துக்கு இல்லைன்னு சொல்ல போறீங்க? இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். நன்றி.